வீட்டில் இந்த ரசக்கற்பூரம்னு ஒன்று இந்த அலமரெல்லாம் போட்டு வைப்பாங்க. ஏன்னா வந்து பூச்சிலாம் வராது, ரொம்ப ஸ்மெல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலாக இது என்னது? செக் பண்ணி பார்க்கும்போது இது கெமிக்கலி வந்து ஒரு ஹைட்ரோ கார்பன் மாலிகூல். இதுக்கு பேர் வந்து நாப்தலின் பால்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, இது வந்து அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன் சொல்கிறாங்க. அது காரணம்னா இதுலேருந்து கேஸ் ரிலீஸ் ஆகிட்டே இருக்குமா. இப்போ பார்க்க இது வந்து நார்மலாக இருக்குல்ல, ஆக்சுவலாக இப்போ கூட இதுலேருந்து கேஸ் ரிலீஸ் ஆகுது. அண்ட் இந்த மாதிரி வந்து சாலிடாக இருக்க பொருள் டேரெக்டாக கேஸ் ரிலீஸ் பண்ணால் அதுக்கு பேர் சப்ளிமேஷன். ரொம்ப காம்ப்ளிகேட்டாக நினைக்காதீங்க. இப்போ வந்து ஒரு சாலிடாக இருக்க பொருள் லிக்விடாக மாறிச்சு நம்ம என்ன சொல்லுவோம்? மெல்டிங்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி லிக்விடாக இருக்க பொருள் கேஸாக மாறிச்சுன்னா எவாப்ரேஷன் சொல்லுவோம் இல்லையா? அதே போல் ஒரு சாலிடாக இருக்க பொருள் லிக்விடாக மாறாமல் டேரெக்டாக கேஸாக மாறிச்சுன்னா அதை நம்ம வந்து சப்ளிமேஷன் சொல்லுவோம். ஸோ அது ஒரு ஃபேஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதே போல் சப்ளிமேஷன் போகிற இன்னொரு பொருள் வந்து என்னன்னா ட்ரை ஐஸ். ட்ரை ஐஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சாலிடாக இருக்கும், பட் அது வந்து புகை வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி ட்ரை ஐஸ் உருகி லிக்விடாக மாறாது, டேரெக்டாக சாலிட்லேருந்து கேஸாக மாறும். அதே போல் இந்த நாப்தலின் பால்ஸும், அதாவது இந்த ஹைட்ரோ கார்பனும் வந்து இந்த சாலிட் ஃபேஸ்லேருந்து கேஸாக மாறிட்டே இருக்குது, ஸ்லோவாக மாறிட்டே இருக்குது. அந்த ஸ்லோவாக மாற கேஸ் தான் வந்து நம்மளுக்கு இந்த ஸ்மெல்லை கொடுக்குது. ஓகேங்களா? இந்த பால்லேருந்து வர ஸ்மெல்லை. அண்ட் அந்த ஸ்மெல் வந்து ஆக்சுவலாக 2 விஷயத்தை பண்ணும். ஒன்று, இன்செக்ட்ஸோடைய ஸ்மெல் சென்சார்ஸை அஃபெக்ட் பண்ணும். 2வது, ஒரு அடப்பட்ட ரூமில், வென்டிலேஷனே இல்லாத ஒரு ரூமில் இதை நம்ம வச்சுட்டு வச்சோங்களேன், இது நல்லா கேஸ் ரிலீஸ் பண்ணி அந்த ரூமில் வந்து ஒரு லெவலுக்கு மேலே இந்த ஹைட்ரோ கார்பனோட கேஸ் ஃபில் ஆகிடும். ஃபில் ஆனால் அது அந்த இன்செக்டை சாவடிக்கிற அளவுக்கு அதுக்கு பவர் இருக்கும். ஏன் சொல்லப்போனால் இது நம்ம கன்சியூம் பண்ணால் நம்மளுக்கே கூட டெட்லி தான். ஓகேங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கோங்க. அண்ட் இது போல் நம்மளை சுற்றி இருக்கிற பொருள்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க நம்ம ENH சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.